ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்து வருவதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியின் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னோட சொன்னால் இயேசுவே வாசல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியை ஒருவர் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது நானே வாசல்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்கலாம். இந்த பூமியில் பலவிதமான காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாசல் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மண்டபம் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வாசல் இருக்கும், ஒரு வீடு எடுத்தால் வாசல் இருக்கும், ஒரு அரண்மனை எடுத்தால் வாசல் இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் எடுத்தால் வாசல் இருக்கும், அல்லது ஒரு தொழிற்சாலை எடுத்தால் வாசல் இருக்கும், பெரிய கம்பெனிஸ்லாம் எடுத்தால் நிச்சயம் வாசல் இருக்கும், ஒரு அரசர் கோட்டைகள் இருந்தால் அது வாசல் இருக்கும். அப்போ பெரிய பெரிய ஒரு ராஜாக்கள் வாசிக்கூடிய இருப்பிடங்கள்னால் அந்த அரண்மனை கேட்டுன்னு சொல்லி வாசல் சொல்லி உள்ள நுழைவாயில் இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பலவிதமான ஒரு வித்தியாசமான காரியத்தில் இந்த வாசல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போ அந்த வாசல் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, உள்ளேயும் போக முடியாது, வெளியில் வர முடியாது. அப்போ அது எவ்வளோ தூரம் முக்கியமாக காணப்படுது அப்படிங்கிறத இந்த உலகம் என்ன செய்யுது, வலியுறுத்துது. அப்போது உலக பிரகாரமான காரியத்திலே இந்த வாசல்ங்கிறது அது முக்கியமாக காணப்படுது அப்படின்னா, அப்போ ஆவிக்குரிய ரீதியாக நம்ம அனைவருக்கும் ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல் யார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து வழியாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். இயேசு இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அப்படிப்பட்ட மெய்யான ஒரு வாசலை நாம் என்ன செய்யணும், கண்டுகொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வாசல் யாருன்னா இயேசு தான். அவர் சொல்கிறாரு, நானே வாசல்ங்கிறாரு. ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தார். இன்றைக்கி நம்ம நிறைய பாதைகள் இருக்குது, நிறைய வாசல் இருக்குது. வாசல் வழியே போனால் தான் உள்ளே சரியானது போய் சேர முடியும். இல்லை பின்புறமாகவோ கொல்லப்புறம் வழியாகவோ இல்லை வேறு விதமாக இருந்தால் அது தப்பான ரீதியாக பேசக்கூடிய ஒரு காரியமாக பொருளாக மாறிடும். அப்போது அது வேண்டாம்னு சொல்லி எல்லோரும் வாசல் வழியாக அது போவாங்க. அப்போது உலக பிரகாரமே ஒரு வாசல் முக்கியமாக காணப்படுதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய ரீதியாக நம்ம அனைவருக்கும் ஒரு வாசல் சொல்லி இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நம்ம படைத்த தேவனுக்கு நம்ம இப்போ ஊழியம் செய்யணுன்னாலோ அல்லது நம்ம படைத்த தேவனுக்கிட்ட நெருங்கணும்னாலோ ஒரு வாசல் நமக்கு தேவைப்படுகிறது. அது யாருன்னா இயேசு தான். அப்போ அந்த இயேசுவாகிய வாசலை மெய்யான வாசலாக நாம் புரிந்து கொண்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மீட்பு உண்டாகும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, உலக இச்சைகளிலிருந்து, எல்லா காரியத்திலிருந்து என்ன செய்யும், ஒரு ரட்சிப்பு உண்டாகும், ஒரு மீட்பு உண்டாகும். இப்போது அந்த மீட்பு அநேகருக்கு கிடைக்காம போது காரணம், அவங்க வாசல் எதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கே என்ன செய்கிறாங்க, தேடி தேடி அழுத்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக ஜனங்கள் விடுதலை பெற முடியாமல் இருக்க காரணம் என்ன, சுகம் பெற முடியாமல் காரணம் என்னென்னா அவங்களுக்கு மெய்யான வாசல் தெரியலை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மெய்யான வாசல் யாருன்னா இயேசுதாங்கிறத புரிந்து கொண்டு உள்ளே வரும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிப்பார்கள், மீட்கப்பட ஆரம்பிப்பார்கள். அவர்களை பிடித்திருந்த எல்லா சாபமும், எல்லா பாவமும், எல்லா தரித்திரமும், எல்லா பிசாசின் சோதனைகளும் மாறி போய்விடும். எப்போ நம்ம நினச்சினோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாசலுடைய நன்மைகளில் பார்க்குறோம். இரண்டாவதாக அந்த வாசல்களை பிரவேசிக்கும் போது என்னென்னா உள்ளும் பிறவும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஆத்மாவுக்கு தேவையான அனுதின மன்னாவும் நம்ம ஆத்மாவுக்கு தேவையான பரலோகத்தின் காரியங்களும் அதில் என்ன செய்யும், மறைந்திருக்கும். எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை அந்த வாசலுக்குள்ளாய் சென்று என்ன செய்ய முடியும், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும், மேய்ச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆசீர்வாதங்கள் இதை தான் மேய்ச்சல்னு சொல்லி சொல்லுது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்யணும், நாம் அடைந்து கொள்ள வேண்டும்னா இயேசுவாகிய வாசலுக்குள்ளே என்ன செய்யணும், பிரவேசிக்க வேண்டும். இந்த வாசல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தலைப்பில். அந்த வாசலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று விலையேறப்பட்ட ரட்சிப்பு இருக்குது. இரண்டாவதாக நம்ம உள்ளே போகும்போது அதில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அப்போது மேய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, மேய்ச்சல்னால் யாரை சொல்லுவோம், எதுக்கு சொல்லுவோம்னா ஒரு ஆடு மாடுகள் சொல்லுவோம். அப்போ இங்கே மேய்ச்சல்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னா நம்ம எல்லாரும் எப்படி சொல்லப்படுகிறோம்னா ஆத்மாக்களாகிய ஆடுகளை போல அப்படின்னு சொல்லப்படுறோம். நம்மெல்லாம் ஆடுகள், இயேசு கிறிஸ்து மேய்ப்பர். அப்போ மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆத்மாக்கள்ங்கிற ஆடுகளாகிய நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், அங்கேயும் போகாமல், வழி மாறி போகாமல், இஷ்டப்படி போகாமல், எப்படி ஒரு மந்தையை வைக்கிற மேய்ப்பரை நோக்கி ஆடுகள் செல்கிறதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும். அப்படி நம்ம இயேசுவை வாசலையும் போகும் பொழுது, உலகத்தை அங்கேயும் பார்க்காம போகும்போது நம்ம ரட்சிப்பை தேடி வரும், கண்டடைவோம். அது மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் உண்மையான வாசலாகிய இயேசுவை தேடி வருவோம், விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம்.
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் முன்னேறி என்ன செய்யணும், வரணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இதை அறியாமல் அனைவரும் என்ன செய்கிறாங்க, அங்கே இங்கேயும் போகிறாங்க. அப்படி நம்ம போகாமல் இயேசுவாகிய வாசலை தெரிந்து கொண்டு அந்த வாசல்களை உள்ளே பிரவேசித்து அவர் தருகிற ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.